தர்மபுரியில் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை சந்தித்து நாங்கள் எல்லோரும் நிறைய விஷயங்களை பேசினோம். குறிப்பாக தண்ணீர் திட்டங்கள், தர்மபுரி மாவட்டத்திற்கு வேண்டிய தண்ணீர் திட்டங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை பேசிக் கொண்டிருந்தோம். அதுவும் குறிப்பாக இப்ப தர்மபுரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 3வது ஃபேஸ் அது எப்ப தொடங்குவாங்க அப்படின்றத பத்தி பேசினோம். ரொம்ப அவர் அதை நல்ல விஷயங்களை அதில் எங்களோட பகிர்ந்து கொண்டார். கண்டிப்பாக அந்த திட்டம் தொடங்கப்பட்டு விடும். அதற்கான எல்லா முன்னெடுப்புகளும் நிதி ஒதுக்கீடு, மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு தயாராகி இருக்கிறது. அதற்கு ஜைகா என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஜப்பான் அந்த நிதி ஒதுக்கீடு தயாராகி இருக்கிறது. நம்மளுடைய தமிழக அரசும் அந்த விஷயத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். கண்டிப்பாக அந்த தர்மபுரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கான 3வது ஃபேஸ் வருடத்திலே நம்ம தொடங்க விடுவோம். அது தொடங்கப்படவில்லை என்றால் நம்ம அதுக்கு மேல நம்ம போய் டெல்லியோ இல்லை எங்கன்னா போய் பார்க்கலாம். ஆனால் நன்றாக அது நல்ல வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த வேலை. அதனால ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தர்மபுரி கூடிய விரைவில் இந்த ஆண்டே தொடங்கப்பட்டு விடும் என்ற அந்த நல்ல தகவலை எங்ககிட்ட அவர் பகிர்ந்து கொண்டார்.